தவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே தவேகா தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் அவ்வளவுதான் என மிரட்டல் விடுக்கும் வகையில் விஜய் ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வந்தனர். சதீஷ் என்பவர் இன்ஸ்டாகிராமில் இவ்வளவு உயிர் போகும்போது போலீஸ் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து நடிக்கிறீங்க, விஜய் அண்ணாவை தொட்டா தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கும், தொட்டு மட்டும் பாரு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, உள்ள இறங்கி பாரு ஒண்ணுமே பண்ண முடியாது, பஸ் எல்லாம் எரியும் என மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் தவேகா கூட்ட நெரிசல் பலி தொடர்பாக விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் விளைவு வேறு மாதிரி இருக்கும் என மிரட்டல் விடுத்த சதீஷ் என்பவர் போலீஸ் தரப்பு எச்சரிக்கைக்கு பிறகு இனிமேல் என் ஐடியில் வீடியோ வராது, தவறாக வீடியோ வெளியிட்டதற்கு மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் தமது முந்தைய பதிவுகள் அனைத்தையும் நீக்கியுள்ளார்.